இன்னைக்கு நாம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க சிறுமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 60,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த சிறுமலை. மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. உயர்ந்த மலைகளை கொண்டது. கொடைக்கானல் மலையை விட அதிகமாக 18 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இங்கே கில்லாக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அடர்ந்த காடுகளும் நல்ல சீதோசன நிலையும் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே இயற்கையோடு கூடிய மக்கள் விரும்பும் பல முக்கிய இடங்கள் இருக்குது. அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் மலையோட உச்சியிலேருந்து சரிவான பகுதியில் பேருந்து நிலையத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. செப்டம்பர் மாதம் ஆரோக்கிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெறும். 2010ஆம் ஆண்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட சிறு நீர்த்தேக்கம் மரங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. படகு சவாரியும் இதில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வார இறுதி நாட்களில் போதுமான நீர் இருந்தால் மட்டும்தான் படகு சவாரிக்கு அனுமதிக்கிறாங்க. இங்கே குழந்தைகள் குளித்து விளையாடி மகிழ ஏற்ற இடமாக இருக்குது. சிறுமலையோட 17வது கொண்டை ஊசி வளைவில் உயர் கோபுரம் அமைஞ்சிருக்கு. அங்கே இருந்து கீழே தெரிகிற அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்ம பார்த்து ரசித்து மகிழலாம். திண்டுக்கல் நகரப்பகுதி முதல் சிறுமலையின் பிற மலைப்பகுதிகள் வரை கண்டுகளிக்கலாம். சமவெளியிலேருந்து 45 நிமிடங்கள் நடந்து செல்லும் தூரத்தில் வெள்ளிமலை முருகன் கோவில் இருக்குது. அனைத்து கிராம மக்களுக்கும் இக்கோவில் அமைஞ்சிருக்கு. சிறுமலையில் 1000 ஏக்கர்களை கொண்டு காண்டிச் எஸ்டேட் அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து 3 ஆறுகளும் 2 நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. இப்பகுதியில் 120லேருந்து 132 சென்டிமீட்டர் முதல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழையாக பெய்யுது. 20லேருந்து 30,000 ஏக்கர் ஒதுக்கு காடுகளை கொண்டுள்ளது. மருத்துவ தாவரங்களை உள்ளடக்கிய இயற்கை வளமாக உள்ளது. காடு ஒழிப்பை தடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கையை பாதுகாப்பாரனா இம்மலை இருக்குது. நீள்வட்ட வடிவில் சின்னமலைக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் இயற்கை எழில்மிகு பார்வையில் செல்வி கோவில் அமைஞ்சிருக்கு. அகஸ்தியர் என்று அழைக்கப்பட்ட சித்தர் இங்கு தங்கியிருந்த காரணத்தினால இப்பகுதி அகஸ்தியர்புரமும் அழைக்கிறாங்க. பழங்காலம் முதல் பல்வேறு சித்தர்கள் வசித்த இடமாக கருதப்படுது. மருத்துவ தாவரங்களும் மூலிகை செடிகளும் இங்கு அதிகம் காணப்படுது. இப்பகுதியில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் இருக்குது. அகஸ்தியர்புரத்தில் வெள்ளிமலை காணப்படுது. சிறுமலையிலேயே மிக உயர்ந்த மலை வெள்ளிமலை தான். இம்மலையோட உச்சி முழுவதும் வெள்ளியாக இருந்தது. கலியுகத்தில் மக்களால் இது திருடப்பட்ட காரணத்தினால அகஸ்தியர் இதனை பாறைக்கல்லாய்க்கு மாற்றி விட்டதா சொல்கிறாங்க. இம்மலையோட உச்சியில் தான் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் காணப்படுது. 30லேருந்து 45 நிமிடங்கள் நடந்து சென்று இவ்வுச்சியை அடைஞ்சு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல இடமா இருக்கும். நல்ல ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, ஒர்க் ப்ரெஷரில் இருக்கவங்க இங்கே போய் நல்ல ஒரு அமைதியான சூழலில் மன நிம்மதியோட மன அமைதியோட இந்த இடத்துக்கு போய் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மலைத்தொடராக அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.